ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். குரு சரித்திரம் பாகம் 19. நரஹரி குரு பரம்பரையோட அடுத்த அவதாரம் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் பிறக்கும் பொழுது அழுவாம, மற்ற குழந்தைங்கள மாதிரி அழுகாம ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை மட்டும் உச்சரித்து கொண்டு ஒரு தெய்வீக குழந்தையாக வந்து பிறந்தார். அந்த குழந்தை எப்படி பிறந்தது, எப்படி வளர்ந்தது, அப்புறம் 7 வயது வரைக்கும் எப்படி வந்து பேச ஆரம்பிச்சது, தன்னோட தாய்கிட்ட போயிட்டு பிக்ஷை கேட்டது, அதுக்கப்புறம் வந்து சன்னியாசி வாழ்க்கை வந்து மேற்கொண்டது, இது எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அவர் தன்னோட தாய் தந்தையருக்கு தத்தாத்திரேயராகவும் ஸ்ரீ பாத வல்லபராகவும் காட்சி கொடுத்து அவரோட புனித யாத்திரைக்கு கிளம்புறாரு. அதோட தொடர்ச்சியை தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த நரஹரிங்கிற அந்த குழந்தை நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் போனாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். பிறகு அவர் பத்ரிநாத்தை நோக்கி புறப்பட்டு வழியில் காசி நகரத்திற்கு வந்து சேர்ந்தார். பத்ரிநாத்தை நோக்கி வந்து போகிறாரு. பத்ரிநாத் எங்கே இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இமயமலைக்கு மேலே இருக்குது, மலை உச்சியில் போகிற பாதையில் காசிக்கு வந்து போகிறாரு. பத்ரிநாத்தை நோக்கி வந்து பயணம் செய்கிறாரு. போகிற வழியில் காசியை வந்து அடைகிறாரு. முதலில் அவர் கங்கையில் நீராடி ஆத்மரூபமான காசி விஸ்வநாதரை தரிசித்தார். பிறகு ஒரு சிறந்த இடத்தை தேர்ந்தெடுத்து யோக முத்திரையில் அமர்ந்து பிராணவாயுவை தம்பனை செய்து தவம் செய்யலானார். நரஹரி 3 வேளைகளிலும் மணிகர்ணிகா கட்டிடத்தில் நீராடி வருவதுண்டு. காசியில் பல யதிகள், சந்நியாசிகள் தவம் புரிந்தார்கள். அவதூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சிறு வயதிலேயே இப்படிப்பட்ட வைராக்கியம், கடினமாக தவம் செய்வதை பார்த்து அவர் ஒரு அவதார புருஷன் என்று நினைத்து அவரை வணங்கி வந்தார்கள். அங்கு யதிகள் வயோதிகரான கிருஷ்ண சரஸ்வதி அவரை பக்தியுடன் வணங்கி கொண்டிருந்தார். நரஹரி என்ன பண்ணுறாரு, பத்ரிநாத் போகிற வழியில் காசிக்கு போகிறாரு. காசிக்கு போனதோட மட்டும் இல்லாமல் அங்கே உட்காந்து தவமும் மேற்கொள்கிறாரு. காசி விஸ்வநாதரை வணங்கி கங்கை நதிக்கரையில் நீராடி தினமும் வந்து தவம் புரிந்து வர்றாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க யதிகளும் சுவாமிகளும் வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சன்னியாசிகள்லாம் பார்க்குறாங்க. அங்கே யதிகளே சன்னியாசிகளே மூத்தவரான கிருஷ்ண சரஸ்வதினு ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, இப்போ இங்கே இருக்கிற அந்த சின்ன பையன் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, அவர் வந்து தெய்வத்தோட மறுபிறவி. ஆனால் இவர் முறையாக சன்னியாசியம் பெற்றார் அப்படின்னா நம்ம எல்லாரும் வணங்கலாம் இவரை அப்படின்னு தன்னோட சீடர்கள்ட்டெல்லாம் வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட சீடர்களில் ஒருவனை அழைத்து, நீ போயிட்டு அந்த நரஹரி அந்த பையனை நீங்கள் கூட்டிகிட்டு வா, நம்ம அவருக்கு வந்து சன்னியாசியம் கொடுக்கணும். அப்படி சன்னியாசியம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அவரை வந்து வணங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சீடனை அனுப்பி வைக்கிறாரு. அந்த சீடன் போய் சந்திக்கிறார். யாரை? நரஹரி. அவர்தான் நம்மளோட தத்தாத்திரேயரோட மறு அவதாரமான நரஹரியை போய் சந்திக்கிறார். அந்த சின்ன வயதிலேயே இவ்வளோ வைராக்கியத்தோட தவம் பண்ணிகிட்டு இருக்க நம்மளோட நரஹரியை போய் பார்த்து சொல்கிறாரு, சுவாமி, நீங்கள் அந்த ஈசன் தான், அந்த சிவன் தான் நீங்கள், வேறு யாருமே கிடையாது. அந்த ஈசனோட மறு உருவம் தான் நீங்கள். நல்லோர்களையும் தர்மத்தையும் காப்பதற்காக பூமியில் அவதரித்து இருக்கீங்க. ஆதிசங்கரர் நிறுவிய சந்நியாசிய நெறி அழிந்து கொண்டே வருகிறது. அதை நீங்கள் நிலைநாட்டி பெருக செய்ய வேண்டும். சந்நியாசிகளான நாங்கள் உங்களை இப்பொழுது பூஜை செய்தால் உலகம் நிந்திக்கும். அதாவது நீங்கள் வந்து ஆதிசங்கரர் நிறுவிய அந்த சன்னியாசி நெறிமுறைகள்லாம் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது முறையாக எப்படி சன்னியாசியம் வந்து வாங்கணும், இந்த மாதிரியான நெறிமுறைகள்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் தான் அதை நிலைநாட்டி பெருக செய்யணும். இன்னும் வந்து இந்த உலகத்துக்கு பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணும். சன்னியாசியாக இருக்கிற நாங்கள் இப்பொழுது வந்து உங்களை வந்து வணங்கணும் அப்படின்னா அது வந்து தவறானது. பல பேரோட
தவறான சொற்களுக்கு நாங்கள் வந்து ஆளாவோம். அதான் நிந்தனைங்கிறது திட்டுறதை குறிக்கிற ஒரு சொல். நிந்திக்கிற வகையில் நாங்கள் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து முறையாக அந்த ஒரு சன்னியாசம் மட்டும் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை வந்து பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர்களோட விருப்பப்படி, அந்த சீடனோட விருப்பப்படியே நன்னறிகளை, அதாவது நல்ல விஷயத்தை நிலைநாட்டுவதற்காக கிருஷ்ண சரஸ்வதி சுவாமியை வந்து குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் சந்நியாசியம் பெறுகிறார் நம்மளோட நரஹரி. குரு அவர்கள் அவருக்கு நரசிம்ம சரஸ்வதி என்று பெயரிட்டார். இப்போ கிருஷ்ண சரஸ்வதி என்ன பண்ணுறாரு, நரஹரிக்கு சன்னியாசியம் வழங்குறதோட மட்டும் இல்லாமல் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி என்று பெயரும் இடுகிறார். அதற்கு பிறகு ஸ்ரீ சுவாமிகள் காசியில் பல நாட்கள் தங்கி வேதங்களை பற்றியும் வேதங்களின் அர்த்தத்தை பற்றியும் பக்தர்களுக்கு கூறி வந்தார். அதுவரையிலும் குருவின் கதையை கேட்டு கொண்டிருந்த நாமத்தாரகன் சித்தமுனிவரை பார்த்து, அது வரைக்கும் இந்த குருவோட கதைகள்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நாமத்தாரகன் சித்தமுனிவரை பார்த்து, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் மும்மூர்த்திகளின் அவதாரமான சத்குரு என்று கூறினீர்களே, பிறகு அவர் ஏன் ஒரு குருவிடம் சந்நியாசம் பெற வேண்டும்? பொதுவாக ஏற்படுகிற ஒரு சந்தேகம் தான். ஒரு பாமர பக்தனுக்கு, நம்மளை மாதிரி அவருக்கும் ஒரு சந்தேகம். இவரே ஒரு கடவுளோட அவதாரம் அப்படின்னு சொல்கிறீங்க, தத்தாத்திரேயோட அவதாரமான இவர் ஏன் வந்து முறையாக வந்து சன்னியாசியம்லாம் வாங்கணும்? இவர் ஏன் வந்து இன்னொரு குருக்கிட்ட போய் சீடனாக சேரணும்? இவரே ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளோட அவதாரம், மாபெரும் அவதாரமான இவர் எதற்காக மற்ற சன்னியாசிகளை போல் இவர் ஏன் போயிட்டு அந்த கிருஷ்ண சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட போய் சன்னியாசியம் வாங்கணும்? ஒரு சீடர்களாக இவர் ஏன் அவங்ககிட்ட வந்து போகணும்? ஏன்னா இவரே ஒரு மிகப்பெரிய ஒரு குருவோட அவதாரம், கடவுளோட மறு உருவம் தானே அப்படிங்கிற சந்தேகத்தெல்லாம் போய் கேட்குறாரு. கேட்கும் பொழுது சித்தமுனிவர் சொல்கிறாரு, ஸ்ரீ ராமபிரான் கடவுள் அவதாரமானாலும் அவர் வசிஷ்டரை குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? ராமபிரான் வந்து பெருமாளோட அவதாரம், விஷ்ணுவோட அவதாரம், அப்படி கடவுளோட அவதாரமாக இருந்தாலும் அவர் வசிஷ்டரை குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்படியே சாந்தீபனுக்கு சீடராக கிருஷ்ண பகவான் இருந்தார். அந்த மாதிரி தான் கிருஷ்ண பகவான் கூட சாந்தீபனுக்கு வந்து சாந்தீபன்கிற ஒரு குருக்கிட்ட சீடனாக தான் கிருஷ்ண பகவான் வந்து இருந்தார். இதெல்லாம் சொல்கிறாரு. ராமபிரான் வந்து வசிஷ்டரை வந்து குருவாக ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ண பகவான் வந்து சாந்திபனுக்கு சீடராக இருந்தார். ஆகையால் மும்மூர்த்திகளின் அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி கிருஷ்ண சரஸ்வதி அவர்கள் வந்து குருவாக வந்து ஏற்றுக்கிட்டாருப்பா அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி கடவுளோட அவதாரமாக இருந்தாலும் ஒரு குருவை வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது இந்த குருவோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லி புரிய வைக்கிறார். சன்னியாசம் வந்து அடையணும், ஒரு கடவுளை அடையணும் அப்படின்னா ஒரு குருவை வந்து பின்பற்றி ஆகணும். கடவுளாக இருந்தால் கூட அந்த குருவுக்கான முக்கியத்துவத்தை வந்து உணர்த்து வகையில் தான் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து கிருஷ்ண சரஸ்வதியை வந்து குருவாக வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிறார் பொறுமையாக. மீண்டும் வந்து நாமத்தாரகன் வந்து சந்தேகம் கேட்குறாரு. அப்படியானால் இக்குரு சம்பிரதாயத்தை, அந்த குருவெல்லாம் ஏற்றுக்கணுங்கிறீங்களே, இந்த சம்பிரதாயத்தெல்லாம் எனக்கு வந்து விவரமாக சொல்லுங்கள், கேட்கறதுக்கு ரொம்பவே ஆவலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குருவை வந்து பின்பற்றணும்னு சொல்கிறீங்க, இது வந்து இந்த குருவை பின்பற்றணும், இந்த சம்பிரதாயம்லாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், விளக்கத்தை அவங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. அதற்கு சித்த முனிவர் முதல் குரு சதாசிவன், அவர் சீடர் விஷ்ணு, விஷ்ணுவின் சீடர் பிரம்மா, அதற்கு பிறகு பிரம்மாவிற்கு பிறகு வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர், கௌடபாதர், கோவிந்த பகவத்பாதர், சங்கர பகவத்பாதர், விஸ்வரூபர், போதஞானகிரி, மலையானந்தர், யத வேந்திர சரஸ்வதி, பிறகு கிருஷ்ண சரஸ்வதி. இந்த கிருஷ்ண சரஸ்வதி சுவாமிகள் தான் சத்குருவாகிய ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களின் குரு ஆவார் என்று கூறினார். இந்த மாதிரி ஆர்டராக வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. முதல்ல வந்து சிவன் தான்ப்பா குரு,
அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு, அவங்களோட அதுக்கப்புறம் வந்து பிரம்மா, அதுக்கப்புறம் வந்து வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், இந்த மாதிரி வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வந்து கடைசியாக கிருஷ்ண சரஸ்வதியிலேருந்து முடிக்கிறாரு. இந்த கிருஷ்ண சரஸ்வதி சுவாமி அவர்களை தான் நம்மளோட சத்குருவாகிய நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து குருவாக வந்து ஏற்றுக்கிட்டு சன்னியாசியை வந்து முறையாக வந்து பெற்றாரு. அதாவது கடவுளோட அவதாரம் இருந்தாலும் குருங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் சன்னியாச வாழ்க்கை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னா குருவை கண்டிப்பாக வந்து பின்பற்றணும். அவங்களோட அந்த வழிகாட்டுதல் படி தான் வந்து நம்ம வந்து சன்னியாசம் பெற்று மற்றவங்களுக்கு வந்து போதனை செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து உலகத்துக்கு வந்து சொல்வதற்காக இது எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, முக்கியமான சேஸ்திரங்களை நோக்கி தன்னோட சீடர்களை கூட்டிகிட்டு புண்ணிய நதிகளில் நீராடி கங்கா சாகர சங்கமத்தை வந்து சேர்ந்தார். அங்கிருந்து பிரம்ம சேஸ்திரமான பிரயாகைக்கு வந்தார். அங்கு அவருக்கு பல பேர் சீடர்களாக ஆனார்கள். அப்படி ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருக்காரு. போக போக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பல பேர் வந்து சீடர்களாக சேர்றாங்க நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள்கிட்ட. அங்கு அவர் மாதவன் என்ற பிராமணனுக்கு தத்துவம் உபதேசித்து சந்நியாசம் அளித்தார். இப்படி ஒரு புண்ணிய சேஸ்திரங்களுக்கு போகிற வழியில் நிறைய சீடர்கள் சேர்றாங்க. அதில் ஒருவர் தான் மாதவன்கிற ஒரு பிராமணன். அந்த சீடனுக்கு தத்துவங்கள் வேத சாஸ்திரங்கள்லாம் உபதேசித்து சன்னியாசம் அளிக்கிறாரு. இதோட இந்த பாகம் வந்து முடியுது 19. நாளைக்கு பாகம் 20 சந்திக்கலாம். நம்மளோட சாயோட வழிகாட்டுதலோட எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து, நான் ஒரு பாமர பக்தா நாமத்தாரகன் எப்படி கதை கேட்குறாரோ அதே மாதிரி நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அடுத்த பாகத்தில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் என்னென்ன செய்தார், தொடர்ந்து என்னென்ன நடந்தது, இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பாகத்தில் பார்க்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.